9வது கணக்கு. அடுத்தடுத்து 3 இயல் எண்களின் கூடுதல் 135 எனில் அந்த எண்ணின் மிகப்பெரிய எண் என்ன அப்படின்னு கேட்குறேன். சரிங்களா? ஒரு இயல் எண்களை அடுத்தடுத்த நம்பர்களும் அடுத்தடுத்த நம்பரை கூட்டுறாங்க இல்லையா? அடுத்தடுத்த நம்பர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நம்பர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்த நம்பர் அதோட ஒன்று கூடுதலாக இருக்கும் இல்லையா? இப்போ 5 அதுக்கடுத்து வர நம்பர் 6. அப்போ 5 விட ஒன்று கூடுதலாக இருக்குது, 5 + 1. அந்த மாதிரி எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். எக்ஸாக கூட ஒன்று கூட்டினா அடுத்த நம்பர், அதுக்காக கூட இன்னொரு ஒன்று கூட்டும்போது எக்ஸ் + 2. இது வந்து அடுத்த நம்பர். இதான் 3 நம்பர். இந்த அடுத்தடுத்த 3 நம்பரையும் கூட்டினா 135ன்னு கொடுத்துருவா. இதான் அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷன் இல்லைங்களா? அப்போ இது எல்லாத்தையும் கூட்டுங்க. எக்ஸ் + 1 எக்ஸ் + 2 = 135. ஸோ கூட்டோம்னா அந்த எக்ஸ் கூட்டினா 3x, இந்த 1 2 இதை கூட்டினா 3x + 3 = 135. நமக்கு இப்போ 3x தான் வேணும். அப்போ இந்த +3 அந்த பக்கம்னா -3, 135 - 3 வந்து நான் 132. அப்போ 3x = 132. அப்போ நமக்கு x = 132/3. சரிங்களா? கேன்சல் பண்ணால் 44 வரும். 132 3ஆல் வகுத்தோம்னா 4 3 12. இதில் கேன்சல் பண்ணால் 4 3 12, மீதி 1, மறுபடியும் 4 3 12, 44. ஸோ அந்த எண் வந்து அதாவது எக்ஸ் என்ற அந்த முதல் எண் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 44ன்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் எது பெரிய எண்ணுன்னு கேட்குறாங்க. அப்போ பெரிய எண்ணுன்னா எதுனா x + 2 தானே பெரிய எண்ணு. அப்போ 44ஓட ஒரு 2 கூட்டினா என்ன வரும் நமக்கு? 46. ஸோ அப்போது முதல் எண் வந்து 44, அடுத்த நம்பர் 45, அதுக்கடுத்து இன்னொரு நம்பர் வந்து 46. ஸோ பெரிய நம்பர் அப்படின்னும் போது 46. எல்லாமே இருக்கு பாருங்க, 44, 45, 46. ஸோ அதில் வந்து பெரிய எண்ணு கேட்குறா. சரி, சிறிய எண்ணுன்னு கேட்டாங்கன்னா 44. ஸோ எப்படி வேணாலும் நம்ம அடுத்தது. ஸோ ஆப்ஷன் பி. அடுத்தது 10வது கணக்கு. அடுத்தது பாருங்க. ஒரு எண்ணை 2 மடங்காக்கி அதனுடன் 9ஐ கூட்டி கிடைக்கின்ற மதிப்பை 3ஆல் பெருக்கினால் 75 கிடைக்கிறது எனில் அந்த எண் என்ன? நல்லா புரிஞ்சுக்க. முதல் ஒரு எண் அப்படின்னா அந்த எண் எக்ஸ் இருந்துச்சு. அடுத்து என்ன பண்ணா அதை 2 மடங்காக்கினா 2x அப்படின்னு அர்த்தம். அதனுடன் 9ஐ கூட்டி அதோட என்ன பண்ணால் 9 கூட்டுறோம். அப்போ 2x + 9 9ஐ கூட்டி அதன் மதிப்பை 3ஆல் பெருக்கினால், இப்போ இந்த 2x + 9 3ஆல் பெருக்கினால் 75 கிடைக்கிறது. சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறோம்? 2x + 9 தான் 3, அதாவது 9 கூட்டியாச்சு, அதோட 3ஆல் பெருக்க போகிறோம். அப்போ 3 × 2x + 9 = 75. இதுதான் நம்ம உருவாக்க வேண்டிய இது. இப்போ இதை அப்படியே இந்த 3 உள்ள பெருக்குனா 3 2 6x, 9 3 27 = 75. இந்த +27 அப்படியே வலது பக்கம் கொண்டு வந்து -27 ஆகிடும். அப்போ 6x = 75 - 27 வந்து 48. 6x = 48. அப்போ x = வரும்னா 48/6. அப்போனா வரும் 8. அப்போ x = 8. அந்த எண் வந்து 8. அடுத்த கணக்கு 11வது கணக்கு. 2/5, 3/4, 4/3, 9/3 இவற்றில் பெரியது எது? இந்த மாதிரி நிறைய பின்னங்கள் கொடுத்து இதில் பெரியது எதுன்னு கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இதில் எப்படி கண்டுபிடிக்கணும், இதில் பெரிய எண் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த பகுதியில் இருக்கிற எல்லாத்துக்கும் மீசிமா எடுக்கணும். சரியா? இந்த மாதிரி போட்டு மீசிமா 4 5 2 3 இருக்குது, ஒரு 3 எடுத்துக்கிட்டா போதும். இப்போ இதுக்கு மீசிமா எடுத்தோன்னா என்ன வரும்னா, 3மே காமனாக எதால் வகுப்படும் அப்படின்னா எதுவுமே காமனாக வகுப்படாது எதாலுமே. அப்போ என்ன பண்ணலாம்? டேரெக்டாக 4க்கு போட்டால் 1 5 3, மறுபடியும் 5க்கு போட்டோன்னா 1 1 3, திரும்ப 3, அப்படியே பெருக்க வேண்டியதான். என்ன வரும்? 5 3 5 5 60. அப்போ மீசிமா வந்து 60. நல்லா புரியும். மீசிமா வந்து 60. இப்போ இது 60ஆல் இந்த ஒவ்வொரு பின்னத்தையும் பெருக்குனா எது பெரிய நம்பர் வருதோ அதான் பெரிய. அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. ரொம்ப சிம்பிள். மீசிமா கண்டுபிடிச்சிட்டு 60 வந்திருக்கா, இந்த 60ஆல் ஒவ்வொரு எண்ணை பெருக்கு. இப்போ 2/5 × 60, இந்த 5க்கு 60 கழிச்சுன்னா 12 வரும். 12 2 24 வருது. இப்போ இதோட மதிப்பு 24. அதேமாதிரி 3/4 × 60 பெருக்குன்னா 45 வருது இல்லைங்களா? அதேமாதிரி 4/3 × 60 பாரு, இந்த 3க்கு 60 அடிச்சா 20 வரும். 20 × 4 வந்து 80. 1/3 × 60 20. இப்போ இதில் எது பெரிய எண் பாரு? 80 தான் பெரிய எண். அப்போ அதுக்கு நேரம் என்ன பின்னம் இருக்குது? 4/3. அப்போ இருக்கிற பின்னத்திலே 4/3 தான் பெரிய பின்னம் அப்படின்னு அர்த்தம். இது ஒரு மாடல். சரிங்களா? இப்படியும் போடலாம். சரி, இன்னொரு மெத்தட் எளிய முறை 1. இதில் வந்து நிறைய, இதில் 2 3 மெத்தட் இருக்குது. அதில் ஒவ்வொன்றா போகலாம். முதல்ல எளிய முறை 1. இப்போ என்ன பண்ணோம்? மேலே உள்ள தொகுதியில் 100ஆல் பெருக்கணும். எல்லாத்தையும் 100ஆல் பெருக்குங்க. அவ்வளோதான். எல்லாத்தையும் என்ன பண்ணலாம்? 100ஆல் பெருக்கலாம். எது பெரிய ஆன்சர் வருதோ அதான் பெரிய எண். சரிங்களா? அவங்க கொடுத்துருக்கிற பின்னத்தை தொகுதியை 100ஆல் என்ன பண்ணுங்க? பெருக்குங்க. அவ்வளோதான். இப்போ 2/5ன்னு கொடுத்துருக்காங்களே, அதை 100ஆல் பெருக்குங்க. அவ்வளோதான். சரி, 100ஆல் பெருக்குன்னா என்ன வரும் ஆன்சர்? 200/5. ஆன்சர் வந்து 40 வருது. அதேமாதிரி 3/4 100ஆல் பெருக்கிறோம். முதல்ல இந்த 4க்கும் 100க்கு அடிச்சோன்னா 25 வரும். 25 3 75ன்னு வருது. அதேமாதிரி 4/3 100ஆல் பெருக்கணும்னு வச்சுங்களேன், 400/133 வருது. அடுத்து 1/3 100ஆல் பெருக்கணும் 33 புள்ளி. இப்போ இதில் எது பெரியனா 133.33 தானே. அப்போ அதுக்கு நேரம் என்ன பின்னம் இருக்குது? 4/3 தானே. ஸோ அதுதான் வந்து பெரிய பின்னம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா?
ரைட். அடுத்து இன்னொரு முறையும் இருக்கு, எளிய முறை. அடுத்தது எளிய முறை 2. இப்போ எளிய முறையில இன்னொரு எளிய முறை என்ன அப்படின்னா, பின்னத்தின் பகுதிகளால் இப்போ என்ன பண்றோம்னா, பின்னத்தின் பகுதிகளால் பெருக்கி விடை காணலாம். பகுதிகள் வந்து 5, 4, 3 இதான் வந்து ஆக்சுவலா அவங்க கொடுத்த பின்னத்தோட பகுதிகள். அது எல்லாத்தையும் பெருக்குங்க அப்படியே. ஒரு முதல் பின்னம் 2/5, அதை அந்த பகுதியில் இருக்க எல்லா நம்பரால் பெருக்குங்க. 5 × 4 × 3 × ஆக்சுவலா இதுதான் அந்த மீசிமா கண்டுபிடிக்கிற மெத்தட் தான் இது, அந்த கான்செப்ட் தான். ஸோ அப்படி பெருக்கி வகுத்து போட்டீங்கன்னு வச்சுங்களேன், இந்த 5 5 அடிச்சுட்டோம், மீதி இருக்கிற அப்புறம் என்னங்க 8 8 3 24, 24 × 3 72. அதே மாதிரி 3/4 ஒரு பின்னம், அதை அதோட பகுதிகள் எல்லாத்திலையும் பெருக்கணும். இந்த 4 4 அடிச்சிட்டோம்னா 5 3 5 5 3 45, 45 335. அடுத்தது இன்னொரு பின்னம் வந்து 4/3. ஸோ 4/3 இன்ட்டு அதே மாதிரி பெருக்கினீங்கன்னு வச்சுங்களேன், இந்த 3 3 அடிச்சிட்டுன்னு வச்சுங்களேன், 4 5 20, 20 இன்ட்டு இந்த என்ன ஒரு 80, 80 வந்து 80 × 3 வந்து 240. அடுத்தது 1/3 இன்ட்டு அதே மாதிரி பெருக்கணும், இந்த 3 3 அடிச்சுட்டு 5 20, 20 × 3 60. இப்போ இதில் எது பெரிய நம்பர்னா 240. அதுக்கு நேரம் என்ன பின்னம் இருக்குன்னா 4/3. ஸோ இப்போ ஒரு கணக்கை 3 விதமாக நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா? ஸோ எப்படி போட்டாலும் உங்களுக்கு அந்த ஆன்சர் வந்து நமக்கு அந்த பின்னத்தில் எது பெருசு அப்படின்றது தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அடுத்தது 12வது கணக்கு. கீழ்காண்பதில் சிறியது எது? √36 3.6 36%, 36/1000. இதில் எது பெருசு, அதாவது இதில் எது சிறியதுன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ 36க்கு ரூட் எடுத்துன்னு வச்சுங்களேன், ஸ்கொயர் ரூட் தான். 6 × 6 6 6 36. அப்போ அதுக்கு ரூட் எடுத்தால் 6. இது 3.6, அவ்வளோதான், 3.6ன்னு வச்சுக்கலாம். 36% 36/100. 36/100 ஆக்சுவலாக இது 100. சரிங்களா? 1000 போடும். 36/100னா 36 100ஆல் வகுத்துன்னு வச்சுங்களேன். ஆக்சுவலாக கீழே வந்து 2 0 இருக்குது. அப்போ மேலே வந்து 2 நம்பர் தள்ளி புள்ளி வச்சுருந்தான், அப்போ 0.36. அதே மாதிரி 36/1000னா 3 நம்பர் தள்ளி புள்ளி வச்சுன்னா 0.0036. இப்போ இதில் எது பெருசு அப்படின்னா 6 தான் இல்லைங்களா? அப்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ தான் வந்து சிறிய எண் கேட்குறாங்க. சிறிய எண் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி. ஸோ டி ஆப்ஷன் 36/1000 அப்படின்றது தான் சிறிய எண். பெரிய எண் அப்படின்னும் போது நமக்கு வந்து √36 இல்லைங்களா? ஸோ டி ஆப்ஷன். அடுத்தது 13வது கணக்கு. 3 எண்களின் விகிதம் 2:4:3 அவற்றின் பெருக்கல் பலன் 640 எண்ணில் மிகப்பெரிய எண் ஒன்றும் இல்லை. அந்த எண்கள் வந்து நம்ம விகிதம் கொடுத்துட்டாங்க இல்லையா, கூட வந்து எக்ஸ் சேர்த்துங்க. 2x 4x 3x. எக்ஸ் தான் சேர்க்கணும் இல்லை, எது ஒன்றாலும் சேர்க்கலாம். ஏ பி 2a 4a 3a அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நம்பர் தான். சரிங்களா? ஒரே இது எடுத்து இப்போ இதை 3த்தையும் பெருக்குனா 648. ஏன்னா அதோட பெருக்கல்னு கொடுத்துட்டாங்க. 2x × 4x × 3x 3த்தையும் பெருக்குனா 648. சரிங்களா? இப்போது பெருக்குனா என்ன வரும் பாருங்க, 2 நாங்க 8 8 3 24. எக்ஸ் வந்து 3x இருக்கு, x × x × x. அப்போ x³ = 648. இப்போ இந்த 24க்கு 648க்கு கேன்சல் பண்ணால் 27. நல்லா புரிஞ்சுங்க, x³ = 27. இப்போ x³ = 27 எப்படி எழுதலாம்? 3³ எழுதலாம். 3 9 9 3 27. இந்த கியூப் கேன்சல் ஆச்சுன்னு வச்சுங்களேன், அப்போ x = 3. சரிங்களா? இல்லை அதுக்கு வந்து முப்படி மூலம் எடுக்கணும். 27க்கு முப்படி மூலம் எடுத்தோன்னா 3 தான் வரும். அதான் 3 × 3 × 3 × பிரிச்சோம்னா ஸோ x = 3. சரிங்களா? ரைட். அடுத்தது அவங்க என்ன கேட்குறேன்னா, இதில் பெருக்கல் பலன் எண்ணில் மிகப்பெரிய எண். இதில் எது மிகப்பெரிய எண்ணுன்னா, இதில் எது மிகப்பெரிய எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, இது 2 பங்கு 4 பங்கு 3 பங்கு இல்லையா? அப்போ 4 பங்கு இருக்கு தானே பெருசாக இருக்கும். அப்போ 4ஆல் பெருக்கணும். அந்த எண் வந்து 4x. எக்ஸ் வந்து நம்ம 3 4 3 12. ஸோ அப்போ பெரிய எண் வந்து பார்த்தீங்கன்னா 12. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 12. ஸோ ஆப்ஷன் வந்து டி ஆப்ஷன்.